திரு அண்ணாமலை மாநில தலைவரான பிறகு பாஜகவுக்கு நிறைய இளைஞர்கள் வந்தாங்க. அதற்கு முன்னாடி இருந்தே திரு சீமானிடம் இளைஞர்கள் தான் இருந்தாங்க. வியனரசு போன்ற ரொம்ப ஒரு சில மூத்த தலைவர்கள் தான் வந்து அவங்க கூட இருந்தாங்களே தவிர, பெரும்பாலும் இளைஞர்கள் தான் கூட இருந்தாங்க. விஜய் பக்கமும் இளைஞர்கள் தான் இருக்கு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்ற வழக்கம், இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் விஜய் பக்கம் இல்லை. விஜய் பக்கம் இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அந்த இளைஞர்களில் ஒரு பகுதி தான் திரு சீமானிடம் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் ஒரு பகுதி தான் பாஜகவிடம் இருக்கிறார்கள். ஸோ வந்து திரு சீமான்ட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். நான் அறிஞ்சு நாம் தமிழர் கட்சியிலேயே வயசானவராக சீமான் தான் இருப்பார். அது வந்து அந்த நிறைய இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்தில். விஜய் அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இல்லைன்னு நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். அது வந்து வாக்காக கன்வெர்ட் ஆகும்போது அப்படி ஒரு விஷயம் வரும். நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை தமிழக வெற்றிக் கழகம் பெருமளவு பிளக்குது. அதில் வந்து ஒன்றும் குழப்பம். அதை தக்க வைக்கிறதுக்கான சில ஸ்ட்ராட்டஜிகளை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறார். அதனால் அவர் வந்து பேலன்ஸ் பண்ணிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வழக்கத்துக்கு மாறான தேர்தல் தாங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான 3 ஃப்ரண்ட் கண்டெஸ்ட் நடக்குது. அதனால் வந்து சரிதான் அது. ஆனால் திரு சீமான் அவர்கள் ஓட்டு இழப்பை சந்திக்காமல், நம்ம பெருங்கட்சிகள் பெரிய அளவில் ஓட்டு இழப்பை சந்திக்க போகிறாங்க. அதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ், வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல சக்திகள், அவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய வாக்குகளை பெருசாக இழக்க போகிறாங்க. அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. அப்படி அதில் வந்து அந்த பட்டியலில் நாம் தமிழரும் இருந்தது. இப்போ வந்து அண்ணனுடைய தொடர் முயற்சிகள் மூலமாக அதை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்.